எவரெஸ்ட் எப்படி ஒவ்வொரு மலையேறிக்கும் ஒரு சவாலாக இருக்கின்றதோ, அதுபோல் வெண்ணிற இரவுகள் இன்று வரை ஒவ்வொரு இயக்குனருக்கும் ஒரு சவாலாக இருக்கின்றது. அதுல 2 பேருமே சிறந்தவனுங்க. அப்பனா அவன் யாரை முடிவெடுப்பா அப்படின்னு ஒரு கொஸ்டின். அப்படி ஒரு படமே பண்ண முடியாதுன்னாங்க எல்லாரும். எல்லா நாடுகளிலும் அது படமாக வந்துவிட்டது. இத்தாலியில், பிரான்சில், அமெரிக்காவில், of course, ஹிந்தியில், தமிழிலும் கூட. அந்த இத்தாலியன் ஃபில்மையும் பார்த்திருக்கிறேன், பிரெஞ்சு ஃபில்மையும் பார்த்திருக்கிறேன். திரும்ப திரும்ப எடுக்கப்பட்ட ஒரு படம். நீங்கள் எல்லோரும் பெருமைப்பட்டுக் கொள்ளலாம். காதலுக்காகவும் சாவக்கூடாது, காதலிக்காகவும் சாவக்கூடாது. வெண்ணிற இரவுகளை மிக அழகாக திரைப்படமாக்கிய அந்த சாதனைகளில் ஒன்று இயற்கை. தேசிய விருது வாங்கிய திரைப்படம். It's a genuine cinematic achievement. இதுல 8000 ரூபாய் பணம் இருக்கு. ஷாம் மிக சிறந்தவன், அருண் விஜய் அதை விட சிறந்தவன். ஏன்னா ஏதோ ஒரு சின்ன பொண்ணுக்கு கொடுத்த வாக்குறுதிக்காக எத்தனையோ வருஷம் கழிச்சு மறுபடியும் வராங்க. அதுவரைக்கும் அப்படி ஒரு வாழ்வியல் தமிழகத்தில் இருக்கிறது என்று எனக்கு தெரியாது. அந்த மாதிரி நான் கேள்விப்பட்டதில்லை, பார்த்ததில்லை. தமிழ் அதிகம் பேர் இயற்கை பார்த்திருக்கிறீர்கள். About 60%. மிச்சம் இருக்கக்கூடியவர்கள் பார்க்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். நான் உன்னை விரும்பினதுதான். காதல் கொண்டேன், கனவினை வளர்த்தேன். நான் கூட தான் உன்னை லவ் பண்றேன். உன்னை நான் கருத்தினில் நிறைத்தேன். உனக்கே உயிரானே, இந்நாளில் என்னை நீ மறந்தாயே. நீ இல்லாமல் எது நிம்மதி, நீதான் என்றும் என் சந்நிதி. கண்ணே கலைமானே, கன்னிமயிலென கண்